நான் ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்ல. நான் ராஜாதி ராஜா. இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுமே ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த வேத பகுதிக்கு இந்த வார்த்தைக்காக ஆண்டவர் எனக்குள்ளே பேசினதான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, நான் ராஜா வீட்டு பிள்ளை, ராஜாவின் பிள்ளைகள். அதாவது நான் ராஜா வீட்டு பிள்ளை தான். ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படிப்பட்ட சூழலில் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட சூழல்களுக்குள்ளாக கடந்து வருகின்றவர்களாக கூட இருக்கலாம். தோல்வியின் மூலமாக வருகின்றவர்கள், பலவீனத்தின் மூலமாக இருக்கிறவங்க, நான் ஒரு ஏழை, நான் எதுக்குமே மதிப்பில்லாத ஒருத்தவன், நான் எந்த பக்கம் போனாலுமே எல்லா விதமான வழி வாசல்களுமே அடைக்கப்பட்டு போய் இருக்குது ராஜா, நான் எப்படி ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்க முடியும் அப்படின்னு எனக்குள்ள இந்த வார்த்தை ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறாரு, நீ ராஜா வீட்டு பிள்ளை. ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு சூழல்களின் மத்தியில் இங்கே நீங்கள் யாராவது இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளை. அல்லேலூயா, ஆமென். இந்த மாதிரியான கஷ்டத்தின் மத்தியிலையும் பலவீனத்தின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் நம்ம எல்லா திக்கமும் இந்த பக்கம் போனால் இந்த வழி திறந்துடாதா, அந்த பக்கம் போகிறோமே அந்த வழி திறந்துடாதா, இப்படி நாம் இவ்வளோ ஜெபிக்கிறோமே, சரி இந்த வழியாவது நமக்கு திறந்துடுமே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய் பார்ப்போம். அதுவும் நமக்கு க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ எப்படிப்பட்டதான கதவுகள் அடைக்கப்பட்டவைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ராஜா வீட்டு பிள்ளை. அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை அப்படின்றது ஒரு வெறும் வார்த்தை மாத்திரம் அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு அடையாளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடையாளம், ஒரு அதிகாரம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளை மாற்ற போவதற்கு உண்டான ஒரு 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 அங்கீகாரம், ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு கொடுங்க, சொல்லுங்க பார்க்கலாம், நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஆமென். சரி, முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். யாத்ராகமம் 4 அதிகாரம் 22 வசனம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன் அப்படின்றது. முதலாவது குறிப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் அப்படின்றது தான் ஆண்டவர். அதாவது சுமார் ஒரு 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருந்தப்போ அவர்களுக்கு துன்பம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை, அழுகை நிறைந்ததான வாழ்க்கை அப்படின்றது தான் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அடிமையும் அவங்களுடைய நிலைமை துன்பம் நிறைஞ்சதாகவும் இருந்துச்சு. அப்போ யாராவது அவங்க நினச்சிருப்பாங்களா, நம்ம இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே போவோம் அப்படின்னு? கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா 400 ஆண்டுகள் தலைமுறை தோறும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே அப்போ ஊறி போயிடுவாங்க. என் தாத்தா இங்கே தான் இருந்தாங்க, அவங்க தாத்தாவும் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அந்த 400 ஆண்டுகள் அப்படின்றது அவங்களுக்கு பழக்கப்பட்டவைகளாகவே போயிடுச்சு. இன்னும் ஆண்டவர் அவங்கள மீட்டுட்டு வர்றதுக்கு கூட பார்வோனினுடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஒரு பக்கம் பார்வோனினுடைய இருதயத்தையும் ஆண்டவர் கடினப்படுத்துகிறாரு, இன்னொரு பக்கம் இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக மோசேயும் ஆண்டவர் எழுப்புறாரு. ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் இன்னும் அதிகமாக தேவனை பற்றி கொள்ளுவதற்காக. ஏதாவது ஒரு காரியம் இவங்களுக்கு ரொம்ப லேசாக கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய மதிப்பும் மரியாதையும்
தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்றுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் கிட்ட அடிமைகளாகவே இருந்தாங்க. மோசே வராரு, அவங்கள கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, நிறைய கஷ்டப்படுறாங்க. அப்பயும் என்ன சொல்றாங்க, நான் உன் கூட வந்தாலும் நான் பசியும் பட்டினியுமா தானே இருக்கிறேன், இதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேனே, எனக்கு ஏதாவது உன்னால் கொடுக்க முடியுதா அப்படின்னு. அப்போ மோசே போட்டு ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணி தான் ஆண்டவர் அவங்களுக்கு மண்ணாவையும் காடவையும் கொடுக்குறாரு. ஸோ அப்போ அதாவது இந்த ஜனங்களுக்கு அங்கே இருந்து வந்தாலும் கூட திரும்பி நம்ம எப்படி போயிடலாம், அடிமைகளாகவே போயிடலாம் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன நினச்சாருன்னா, இவங்க அடிமைகள் அல்ல, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை நாமும் கூட நம்ம நினைக்கலாம், நம்முடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அடிமைத்தனத்தினுடைய நிலைமையாக இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எப்படி அடிமைகளாக இருந்தார்களோ அதே போன்று நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடியதான இந்த நிலைமை அடிமைத்தனத்தினுடைய நிலைமையாக இருக்கலாம். ஆனால் அதுவே நம்முடைய அடையாளமாக இருக்க போவது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அடையாளம் என்பது நீ என்னுடைய பிள்ளை. நீ யார் வீட்டு பிள்ளை? ராஜாவினுடைய வீட்டு பிள்ளை. நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே உங்களுக்குரியது. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரு? ராஜா வீட்டு பிள்ளைகள். ராஜா வீட்டு பிள்ளைகள் ஒரு அடிமை ஜனத்தை விடுவிப்பதற்காக அல்ல, அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அப்படின்றது தான். அதாவது தேவன் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, ஆமென். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். 2வது குறிப்பு 1 சாமுவேல் 16:11-13 வசனங்கள். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். 2வது காரியம், தாவீது இந்த இடத்துல மறைக்கப்பட்டவராக இருந்தார். மேய்ப்பனாக தான் இருந்தார், மறைக்கப்பட்டவனாக இருந்தார். யாரால அப்படின்னா, அவருடைய தந்தையால், அவருடைய உறவுகளால். இந்த 7 பேரும் நடந்து போகிறாங்க. சாமுவேல் வராரு. இவங்களை தவிர்த்து இன்னும் யாராவது இருக்காங்களான்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் சொல்லவே இல்லை. எனக்கு இப்படி ஒரு பையன் இருக்கிறான், ஒருத்தவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஈசா இந்த இடத்துல சொன்னாரா? சொல்லலை. மறைக்கப்பட்ட ஒரு ஆளாக தான் தாவீது இந்த இடத்துல இருந்தார். ஆனால் அப்படி மறைக்கப்பட்டவர், அழைக்கப்படாத ஒருத்தவர் இந்த தாவீது. ஆனால் ஆண்டவர் இவரை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். நீ அவனை போய் கூட்டுட்டு வா, அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்றாரு. ஒருவேளை நம்மளும் நம்முடைய உறவுகளால், நம்முடைய வசதி வாய்ப்புகளால் குறைஞ்சு போய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அழைக்கப்படாதவர்களாக இருக்கலாம். அது விருந்தாளிகளாக இருந்தாலும் சரி, எதற்காக இருந்தாலும் சரி. அப்போ தாவீது கூட அவருடைய தகப்பனாலேயே மறைக்கப்பட்டவர், அழைக்கப்படாதவராக தான் இருந்தார். ஆனால் இந்த இடத்துல அப்படி மறைக்கப்பட்டவரை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டார். அந்த 7 பேரும் போகிறாங்க. அந்த 7 பேரும் தகப்பனால் நேசிக்கக்கூடியவராக கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆண்டவர் அந்த 7 பேரை பார்த்தாரா? 7 பேரை பார்க்கல. ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒன்று உங்களுக்காக இருக்கிறது. ஆண்டவர் எப்படி இந்த தாவீதை நேசிச்சாரோ அதே போல தான் இன்றைக்கு உங்களையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ அதுக்கு அடுத்ததா சங்கீத புஸ்தகத்தில் தாவீது சொல்கிறாரு, அவன் என்னை நோக்கி, சங்கீதம் 89:26 அவன் என்னை நோக்கி, என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். தாவீது இந்த இடத்துல சொல்கிறாரு, அவர் தான் என்னுடைய பிதாவானவர் அப்படின்றது. அப்போ
தாவீது அழைக்கப்படாதவர், மறைக்கப்பட்டவனாக இருந்ததான தாவீத ஆண்டவர் கூட்டு வந்து, இவன் தான்ப்பா நான் தேடிட்டு இருந்தவன், இவனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியும் அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதன் பிற்பாடு தான் இவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக ஆண்டவர் கொண்டு வராரு. ஆனாலும் அந்த நன்றியை மறவாத தாவீது சொல்றாரு, யார் தான் என்னுடைய பிதா? ஆண்டவர் தான். ஸோ இவர் தான் என்னுடைய பிதா அப்படின்றது. அது போன்று தான் உறவுகள் மத்தியில் நம்மை மறந்தாலும் கூட தேவன் உங்களை மறக்காத தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து? ராஜா வீட்டு பிள்ளைகள். ஆமேன். மூன்றாவது காரியம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16 24 வசனங்கள் முடிய. இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நம்ம அதனுடைய குறிப்பு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூன்றாவது காரியம் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவது திரும்பும் பிள்ளை, தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்டு வளர்க்கக்கூடியதான பிள்ளை. இந்த இடத்துல இளைய குமாரன் வந்து தன்னுடைய தந்தையின் இடத்துல ஆஸ்தியை கேட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு துன்மார்க்கமாக அதை போயிட்டு செலவு பண்ணிடுறாரு. செலவு பண்ண இடத்துல இவருக்கு பசி பட்டினி தாங்க முடியல. அந்த ஊரை சார்ந்த அந்த குடியானவன்கிட்ட போறாரு, பஞ்சிகளை மேய்க்கிறாரு. இந்த பஞ்சிகளுக்கு கொடுக்கக்கூடியதான இந்த தவிடாவது எனக்கு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அந்த தவிடு கூட இவருக்கு கிடைக்கல. அப்போதான் இவர் நினைக்கிறாரு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை காட்டிலும் மேலான சாப்பாடு எல்லாமே இருக்கே, நான் திருப்பியும் எங்கள் அப்பா கிட்ட போகிறேன், நான் செஞ்ச எல்லா தவறுகளுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த இளைய குமாரன் மீண்டுமாக எழுந்து புறப்பட்டு தன்னுடைய தந்தையினிடத்துல போறாரு, மன்னிப்பை கேட்குறாரு. கேட்ட மாத்திரத்தில் இந்த இளைய குமாரனை பார்த்த உடனே அவங்க அப்பா என்ன செஞ்சிடறாரு, தூரத்தில் தன்னுடைய மகன் வருவதை கண்ட உடனே ஓடி வராரு. அவர்கிட்ட தந்தை ஓடி வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறார், அவரை அணைத்து கொள்ளுகின்றார். அவர்கிட்ட இருந்ததான விலை உயர்ந்த மோதிரம், அவரிடத்துல இருந்ததான விலை உயர்ந்த ஆடைகள், இது எல்லாவற்றையும் அணிஞ்சு அவருக்கு விருந்து வைத்து அழகு பார்க்கின்றவராக இருக்கிறார். இதே போன்றுதான் நம்முடைய தேவனும் கூட. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைப்போம், நான் இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேனே, நான் எப்படி திரும்பியும் நான் ஆண்டவரை தேடி போவேன், நான் இவ்வளோ பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டேனே, நான் ஆண்டவரிடத்துல போகலாமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு வேளை இருதயத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம். ஆண்டவரிடத்துல நாம் திரும்பி வரும்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ளுகின்ற தேவனாக இருக்கிறார். அதாவது கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்போ என் குமாரனாகிய இவன் மரித்தான் அப்படின்னு சொல்லும்பொழுது துன்மார்க்கமாக செலவு செய்துதான அந்த இருதயத்தில் இருந்து இவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். அப்போ துன்மார்க்கம் என்கின்றதான அந்த இருதயம் அவனுக்கு மடிந்து போயிடுச்சு அப்படின்றது தான் இதனுடைய விளக்கமே. அப்போ துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி கொண்டு இருந்ததான பாவத்தில் உழன்று போய் கொண்டிருக்கின்றதான நம்முடைய இருதயம் எப்பொழுது மரித்து போனதோ மீண்டுமாக கூட கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கின்றவராக இருக்கிறார். பாவத்திலேயே நாம் உழஞ்சு கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த விதமான முன்னேற்றத்தையுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. அதை தவிர்த்து விட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் மீண்டுமாக கூட தன்னுடைய தகப்பனிடத்தில் தேடி வந்ததான இளைய மகனை போன்று நம்ம ஆண்டவரிடத்துல தேடி வரும்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற தேவனாக இருக்கிறார். நம்மை ஏற்றுக்கொள்ளுவது மாத்திரம் கிடையாது, அவரிடத்துல இருக்கக்கூடியதான விலை உயர்ந்த, இப்போ நாம் சொல்லணும் அப்படின்னா விலை உயர்ந்த ஆசீர்வாதம் என்னவோ அதை கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ நமக்கு ஆண்டவரிடத்துல திரும்பி வர வேண்டும் என்கின்றதான அந்த இருதயம் மாத்திரம் இருந்துச்சுன்னா போதும். இந்த இடத்துல தந்தை, அதாவது என்னுடைய இளைய மகன் திரும்பி வந்துட்டான், ஆனால் இவன் போயிட்டு என்னுடைய ஆஸ்தியெல்லாம் வீணாக்கிட்டானே அப்படின்னு சொல்லி இவரை மீண்டுமாக அடிமையாக இவரை வச்சுக்கணுன்ட்டு அவர் நினைக்கல. இவரை திரும்பவும் தன்னுடைய பிள்ளையாக தான் ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை நம்மளுடைய இருதயத்தில் கூட நம்ம ஆண்டவரிடத்தில் நம்மளை திரும்பி போகிறோம், நம்ம ஆண்டவர் மன்னிப்பாரா, அங்கே இருக்கிறவங்களும் என்னை ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்களா, நமக்கும் அதாவது நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. இது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான ஒரு உடன்படிக்கை அப்படின்றது வச்சுக்கோங்களேன். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான அந்த இருதயத்தினுடைய ஒப்புதல் அப்படின்றது தான். அப்போ
இளைய மகன் எப்படி தன்னுடைய தகப்பனிடத்துல வந்து தன்னுடைய தவறையே சொன்னாரோ அப்பயே இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டுடைய பிள்ளையாக மாறினார். தகப்பனுடைய பிள்ளையாக இவர் மாறிவிட்டார். ஹல்லேலூயா, ஆமேன். நீங்களும் எவ்வளவுதான் விழுந்தாலும் கூட கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற தேவனாக இருக்கிறார். நாம் விழுந்துட்டோம், ஆனால் மீண்டும் நம் விழாதபடிக்கு நம்முடைய கரத்தை அவர் பிடித்து கொள்ளுகின்ற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். 4வது காரியம் பார்க்கலாம். தானியேல் எழுதினதான தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமேன். சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு இவருடைய, அதாவது சிங்கங்களினுடைய வாய்களை கட்டி போட்டார் அப்படின்றது. அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கக்கூடியதான பிரதானிகள் எல்லாருமே இவர் 3 வேளையும் ஜெபிக்கிறாரே, இவர்கிட்ட நம்ம வேற என்ன நம்ம குறைய பார்க்கறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஜெபிப்பதை தவிர இவரிடத்துல வேற ஒன்றுமே இல்லை அப்படின்றத தான் சொல்றாங்களே. ஆனால் ஜெபிப்பது அப்படின்றது ஆணுடைய பார்வைக்கு குறையானதா, அது ஒரு பிழையானதா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு சொல்கிறாங்க, இவர் இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ராஜா அதை பற்றி எதையுமே கவலைப்படலை. ஆனால் இந்த பிரதானிகள் எல்லாருமா சேர்ந்து 30 நாளைக்கு நம்முடைய ராஜாவை தவிர வேற யாருமே சேவிக்கக்கூடாது அப்படின்றத ஒரு தீர்மானமாக கொண்டு வராங்க. அதில் ராஜாவினுடைய முத்திரையும் போடப்படுகின்றது. ஆனால் அதையும் மீறி தானியேல் 3 நேரமும் விடாமல் ஜெபித்து கொண்டிருந்தார். இதை போயிட்டு இவங்க எல்லாரும் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராஜா உடனே அவரை சிங்க கெபியில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் கூட ராஜாவினுடைய அந்த ராஜாவுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ராஜா விடிய காலையில் ஒரு சிங்க கெபியில போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் விடிந்தும் விடியாத பொழுதுமா இருக்கக்கூடிய நேரத்தில் ராஜா வேக வேகமாக அந்த சிங்க கெபியின் இடத்துல அவர் சொல்றாரு. 20வது வசனத்தில், ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்போ அந்த ராஜாவுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்களேன். அப்போ இந்த தானியேல் தேடுகின்றதான தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஜீவனுள்ள தேவன் அப்படின்றது தான். அதனால தான் அவர் கேட்குறாரு, ஜீவனுள்ள தேவன் உன்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருந்தாரா அப்படின்னு. உடனே இவரும் ஆமாம் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ தானியேல் ராஜாவினுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு அவருக்கு தைரியம் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கணும். எதையும் பார்த்து பயப்படவே கூடாது. எப்படிப்பட்டதான ஒரு சூழல் வந்தாலுமே அதை நம்ம ரொம்ப 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 தைரியமாக நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நமக்கு ஒரு வேலை நம்மளோட பயம் இருந்துச்சு அப்படின்னா கூட ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதற்குண்டான ஞானத்தை நமக்கு நிச்சயமாக தருவார். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ அந்த பயம் அப்படின்றது வெளியே தெரியாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். அதற்குண்டான தைரியத்தை கொடுத்து நமக்கு நடத்துவார். அவ்வளோ பெரிய ஒரு நாட்டினுடைய ராஜா கிட்டேயே போயிட்டு, நான் இதை தவிர வேற ஒன்றுமே நான் செய்யலையே அப்படின்றாரு. அப்போ அந்த தானியேலுக்கு ராஜாவினுடைய சப்போர்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், இப்போ இந்த சிங்கம் இந்த தானியேலை சாப்பிடவே இல்லையே, அப்போ அந்த சிங்கத்துக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களாம் நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த தானியேலை காப்பாற்றுவதற்காக சிங்கங்களினுடைய வாய்களை தேவன் கட்டி போட்டார். இப்போ இவர் சிங்கக்கெபிக்கு போவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை அவங்க தூக்கி உள்ளே போட்ட உடனே இவங்க உள்ளே போய் விழறதுக்கு முன்னாடி அந்த சிங்கம் லபக்குன்னு வாயை திறந்து அப்படியே கவ்விக்கிடுச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஆமீன். அது போன்று நம்மளிடத்துல எந்த விதமான குற்றங்களும் இல்லை, குறைகளும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த தானியேலை போன்று நாமும் தைரியமாக செயல்படலாம். ஏன்னா ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். நான் யார் வீட்டு பிள்ளை? ராஜாவினுடைய வீட்டு பிள்ளை. ஹல்லேலூயா. கடைசியாக ரோமர் எழுதினதான புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை
பெற்றீர்கள். ஆமென். இந்த அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய காலத்துல நம்ம எல்லாருமே ராஜாவினுடைய வீட்டு பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துலலாம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள், தாவீது, தானியேல், இவங்க எல்லாருமே பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சபைக்குள்ளே வருகின்றதான ஒவ்வொருவருமே ராஜாவினுடைய வீட்டு பிள்ளைகள். அப்போ நம்ம எல்லாருமே திரும்பவும் பயப்படுகின்றதான ஆவியை கிடையாது, அடிமைத்தனத்தினுடைய ஆவி கிடையாது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகின்றதான புத்திர சுவீகாரத்தினுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பிள்ளை எப்படி நம்மை அப்பா அம்மா என்று கூப்பிடுகின்றதோ அதே போன்று இங்கே இருக்கக்கூடியதான ஒவ்வொருவருமே ஆண்டவரை நம்ம என்னன்னு சொல்லலாம், அப்பா அம்மா என்ன பிதாவே அப்படின்றத நாம் உரிமையோடு கூட கேட்கலாம். ஏசப்பா எனக்கு இந்த காரியம் வேணும் ஆண்டவரே அப்படின்றத நம்ம தைரியமாக நாம் கேட்க முடியும். அப்போ நாம் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். விசுவாசத்தினால நம்ம ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலுமே அது நிச்சயமாக நடக்கும். அப்போ ஆண்டவருடைய நான் ராஜா விட்டு பிள்ளை அப்படின்றத நீங்கள் விசுவாசிங்க. நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக, ஒரு ராஜா விட்டு பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படியாக நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்ல. நான் ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே